ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா சூப்பரான ரிச்சான ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த சம்மருக்கு சாப்பிட்டிங்கன்னு வச்சு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே தான் நல்லா ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் இது. 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வாசனை வர அளவுக்கு லேசாக வறுத்து ஒரு டப் தண்ணி போட்டு நல்லா பஞ்சு மாதிரி வேக மாதிரி பூத்து வேகுதில்ல அந்த மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுடுங்க. இது கூட நல்ல ஒரு கேரட் 2 கேரட் நைஸாக துருவி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இதில் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசுமதி அரிசி இல்லாட்டினா ஜீரக சம்பா அரிசி போட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு ஒரு 15-20 நிமிஷத்தை ஊற வச்சுடுங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ரெண்டுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதிலே துரி வச்சுட கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு 200 மில்லி பால் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். அந்த நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெய்யிலே நம்ம கேஸை கொஞ்சம் அடக்கி வச்சு வதக்கினா இந்த மாதிரி சாஃப்டாகிடும். உங்களுக்கு கூட 200 மில்லி அளவுக்கு பாலை ஊற்றிட்டு கேஸை நல்லா அடக்கி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கேரட் இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். உங்களுக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ ஊற வச்ச இந்த அரிசியும் முந்திரியும் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நைஸாக அந்த அரிசியும் முந்திரியும் போட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட விடுங்க. கேரட் கூட ஊற்றிட்டு இப்படி கிண்டி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுடுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த அரிசி போட்டு ரொம்ப சீக்கிரம் கெட்டியாகிடும். உங்களுக்கு இன்னொரு அரை டம்ளர் பால் நம்ம இதில் போட்டுடலாம். இந்த அரிசி முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றி 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா இன்னும் திக்காகிடுங்க. நீங்கள் பால் வேணால் கூட இன்னும் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இல்லை ரொம்ப சுவை ஜாஸ்தி வேண்டாம்னா பால் வேண்டாம்னா தண்ணி வேணால் இன்னொரு 200 மில்லி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் பால் போட்டுட்டேன். இதில் இப்போ வேக வச்ச இந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துருங்க. வெல்லம் 150 கிராம் வெல்லம் போட்டுக்கிறேன். இதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது சாதாரண பாயாசம் மாதிரி இருக்காது, கீர் மாதிரி இருக்கும், ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு ரிச்சான டெசர்ட் மாதிரி இருக்கும். நல்லா நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க, ஏதோ ஒரு பார்ட்டினா இந்த மாதிரி வச்சு நல்லா கூல் பண்ணி மேலே நல்லா பாதாம் பிஸ்தா எல்லாம் தூவிட்டு கொடுத்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும். லேசாக அப்படியே டெசர்ட் மாதிரி எடுத்து கூலிங்கோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த வெள்ளை வாசனை அப்போ தான் போகும். கொதிச்சிடுச்சு. இதுக்கு மேலே நல்லா வறுத்து வச்ச முந்திரி 2 ஏலக்காவை தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு திராட்சை வேறு என்ன பழம் ஏதாவது பிடிக்குன்னா இங்கே போட்டுக்கலாம். கூட திராட்சை போடலாம், பெர்ரி இருந்தால் பெர்ரி போடலாம், பாதாம் எது இருக்கோ. நீங்கள் பரிமாறும்போது நல்லா கூல் பண்ணிக்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பரிமாறும்போது அது போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் பாதாம் எல்லாம் நல்லா சீவிட்டு நைஸாக சீவிட்டு போட்டு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு கப்பு சாப்பிட்டாவே பெரிய டெசர்ட் சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபில்லிங் ஆகும். சத்தானதும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. கேஸ் எடுத்துட்டேன். நல்லா கம்மன்னு இந்த டெசர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ரிச்சாகவும் இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு டெசர்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு சாப்பிட பிடிக்காது, ஈவினிங்னால் இந்த மாதிரி டெசர்ட் பண்ணி கொடுத்தா வயிறு ஃபுல்லாக பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். சூப்பராக அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு டெசர்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கூல் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிடவே வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதில் நீங்கள் குங்குமப்பூ வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு போயிட்டு இருந்தால் கொஞ்சம் குங்குமப்பூ ஒரு 2-3 இதழ் போட்டுருங்க. இன்னும் கலரும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய நான் இளநீர் பாயாசம் போட்டிருக்குறோம், நிறைய பலாப்பழ பாயாசம் போட்டிருக்கோம். என்னுடைய சேனலில் நிறைய பாயாசம் போட்டிருக்குறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க.